உங்களுக்கென்று நியமித்த பாதையில் நீங்கள் ஓட, நீங்கள் ஸ்திரப்பட உங்களுக்கு என்ன கிஃப்ட் தேவை, உங்களுக்கு என்ன வரம் தேவை, உங்களை ஏற்படுத்தின ஸ்தானத்திலே நீங்கள் செயல்பட உங்களுக்கு என்ன வரம் தேவை, அதை கர்த்தர் கொடுக்கிறார். யோசேப்பு பார்வோன் சமூகத்திலே அவன் உயர்த்தப்பட போகிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார். ஏன் அதுக்கு முன்னாடி யோசேப்புக்கு ஞானம் இல்லையா? இருந்துச்சு. ஆனால் இனி அவனில் வெளிப்பட போகிற ஞானம் என்பது இன்னும் மேன்மையா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல தேவைப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 7 நாம் பார்க்கிறோம். வரங்கள் என்பது நாம் கொடுக்கிறதுல, வரங்கள் என்பது அவர் கொடுக்கிறது. வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? நாம் அவருக்கு என்ன கொடுக்கிறோம்? நான் அவர்கிட்ட வாங்கிட்டே இருக்கிறதுல வளர்ச்சி. நான் அவருக்கு என்ன கொடுக்கிறதா வளர்ச்சி. வரம் இல்லாதவர்கள் கீழே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் கனி கொடாத நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் ஓடப்படும்.